சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா பறந்து போயிடும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை நாங்கள் விறகடுப்பில் தான் செஞ்சோம். ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பின்னாடி வேறு ஒரு வீடியோ போடுறேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது வாசனைக்காக கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது 10 பல்லு சின்ன வெங்காயம், 4-5 மிளகாய், 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்தையே சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்து பின்னாடி திரும்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். இதை நாங்கள் விறகடுப்பில் செய்கிறதுனால டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா இருந்தால் தனியாக 2 விசில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, பெப்பர், மஞ்சள் நல்லா எல்லாத்தையும் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டையும் நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போது அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற காரத்தோட எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் இங்கே 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் ஆட் பண்ணுற மிளகாய்த்தூளும் மஞ்சள் சீரகத்தூளும் எப்படி செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து அதை மாதிரி செய்யுங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இதுதான் ரசத்தோட டேஸ்ட்டையே தூக்கி கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் பொடி சேர்க்குறப்போ ஒவ்வொன்றா தான் சேர்த்து கலந்து விடணும். மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற்றிடக்கூடாது. இப்போது ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே 3 செம்பு தண்ணி சேர்க்குறோம். இது ரசம்ன்றதுனால தண்ணி நிறையா தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இது பிராய்லர் மாதிரி உடனே வந்துடாது. ஸோ இது வேகிறதுக்காக தனியாக நம்ம டைம் கொடுக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையிடையே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எக் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வாசத்துக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, தோலோட பூண்டு, கொஞ்சம் பெப்பர் எல்லாத்தையும் பல்ஸில் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பவுடரை நம்ம அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்க்கணும். ஒரு சின்ன டிப், நீங்கள் சிக்கன் போடுறப்போ தோலோடு சேருங்க. அப்போது தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் தோலோடு சேர்த்ததுனால தான் இப்படி நல்லா ஃபேட்டெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.